ஏன்னா அது வந்து ரொம்ப எனக்கு மன வேதனையா இருக்குது. என்னன்னா விசிகா கொடுத்துருக்கலாம் 20, பட் வேற வழி இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள், விசிகா நிர்வாகிகள் சோர்வடையாதீங்க, உற்சாகம் பெறுங்கள். நமக்கு நிறைய வேலை இருக்குது களத்துல. நம்ம வேலை பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும், கடுமையா உழைக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 8 என்பதே வந்து இன்னும் வந்து என்ன சொல்றது, எட்டி பிடிக்கக்கூடிய தூரம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க திருமாவளவன் சொன்னாரு பிரஸ் மீட்ல. 8 என்பது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 8ஐயும் ஜெயிப்போம். ஜெயிச்சா நம்ம வெயிட் பவரை காமிப்போம். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து 8லயும் ஜெயிச்சு காமிப்போம். அடுத்து நமக்கு இன்னும் வந்து நமக்கு காலங்கள் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. நம்ம இன்னும் பல சாதனைகள் படைப்போம். 8க்கும் நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடுங்க விசிகால. அது எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் நல்ல முடிவு எடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பாக விசிகாவும் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவனும் மகத்தான வெற்றி பெற வேண்டும். 8 தொகுதிகள் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். தமிழக மக்கள் வாக்களிக்கும், அனைத்து சமூக மக்களுமே. காங்கிரஸ் 28 சீட் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணி. ஏன்னா இது நீங்க ஆணியே போட வேணான்ற மாதிரி தான் சொல்லுதான் உங்களுக்கு. ஏன்னா அது மாதிரிதான் வந்து தேவையில்லாத ஆணி தான் இது. இந்த அதிமுகவுக்கு 10 கொடுத்ததும் காங்கிரஸ் 28 கொடுத்ததும் ரொம்ப 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 அதிகம். 32 சீட் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த தொகுதிகளில் நம்ம ரொம்ப கவனமா வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த 38 நம்ம ஜெயிக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா அது வந்து ரொம்ப எனக்கு மன வேதனையா இருக்குது. என்னன்னா விசிகா கொடுத்துருக்கலாம் 20. என்டிஏ, பாஜக, RSS எவன் வேணாம் போய் சேர்றானோ அவன் தமிழ்நாடு துரோகி. எவன் வேணாம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறானோ, விசிகா ஆதரிக்கிறானோ, விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்கள் ஆதரிக்கிறானோ அவன் தமிழினத்தின் நண்பன், தமிழினத்தை மேன்மை நோக்கி நகர்த்தி கொண்டு போறவன், தமிழ் மொழியை பாதுகாக்கிறவன், தமிழ் நாட்டை பாதுகாக்கிறவன், தமிழர்களை பாதுகாக்கக்கூடியவன். அது தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் விசிகா வெல்ல வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்கள் வெல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து.